அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ் சினிமாவை அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம் தான் ஜெயம் ரவி டைவர்ஸ். நாம பார்த்தவரை ஜெயம் ரவி மிகவும் சாதுவான குணம் கொண்டவராக, நற்சிந்தனை உள்ள மனிதராகத்தான் சினிமா உலகில் வலம் வந்தார். ஆனால் சமீபமாக அவர் வெளியிட்ட டைவர்ஸ் அறிக்கை அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதே சமயம் இந்த அறிவிப்பு வருவதற்கு ஒரு மாதமாகவே சினிமா உலகில் கிசுகிசுப்புகள் போய்கொண்டுதான் இருந்தது. இந்த நிலையில் ஆர்த்தியும் ஜெயம் ரவியின் மனைவியும், நான் இந்த டைவர்ஸிற்கு சம்மதிக்கவில்லை, இது என்னுடைய நாலேஜுக்கு வரவில்லை, இது அவர் எடுத்த தனிப்பட்ட முடிவு, என்னை கலந்து ஆலோசிக்கவில்லை, மேலும் இது என்னுடைய நடத்தையில் சந்தேகம் வைத்து பேசுவது போன்று உள்ளது, இது என் மனதை மிகவும் புண்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி பிரதர்ஸ் ஆடியோ ஃபங்க்ஷனில், என்னோட தனிப்பட்ட முடிவுக்கு மதிப்பு அளிங்க, மேலும் இந்த முடிவு எங்களுடைய இரு வீட்டார் பெரியவர்கள் முன்னிலையில் எடுக்கப்பட்ட முடிவுதான், இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரே போட்டு முடிச்சிட்டாரு. எது எப்படியோ என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் தான் வளர்க்க போறேன். அதற்காக இந்த கேஷ் 20 வருஷம் 30 வருஷம் போனாலும் நான் வாதாட தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி போய்கொண்டிருக்க சமயத்துல இப்போ ரீசெண்டா திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம ஜெயம் ரவி. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட மனைவி கிட்ட இருந்து எனக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸையும் கொடுத்துருக்காரு. அந்த கேஸை கையில் எடுத்த போலீசார் இது சம்பந்தமா பேசிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமா உலகில் இந்த வருடத்திற்குள் இது போன்ற டைவர்ஸ் செய்யும் பிரபலங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. மேலும் அதற்கான காரணங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். நன்றி.